The Boys சீசன் 5 இருக்கிறதுல எவ்வளவு கேவலமா முடிக்க முடியுமோ அவ்வளோ கேவலமா முடிச்சிருந்தாங்க. என்ன எழவி அது. இப்போ நம்ம பாய்ஸ் சீசன் 5யோட மீம்ஸை பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு புட்டி கிளம்பு சார். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இருக்கலாம். இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுன்னே தெரியலையா? இந்த மீமும் கரெக்டாக செட் ஆகிருக்குது. ஜென்வி எதுக்கு தான் வந்தாங்கன்னு தெரியல. சும்மா தண்ணி கேன் போட வந்தவனுங்க மாதிரி சும்மா வந்துட்டு சும்மா போயிட்டாங்க. அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுரு. இருக்குடா பக்கெட்ல தண்ணி. இந்த 2 சீசனை உட்காந்து பார்த்ததுக்கு இதுல ஏதோ ஒரு பெரிய கேரக்டர் கொடுக்க போறாங்க, ஹோம்லாண்டு கூட சண்டை போட போறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மக்களை காப்பாத்தி கனடால கொண்டு போய் விடுறதான். இது ஒரு வேலையா? ஸோ இருக்கிறதுலே பெரிய ஸ்கேம் ஜென்வி தான். நல்லா ஏமாத்திட்டானுங்க. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ஹோம்லாண்டர் இறந்து போன அடுத்த சீன்லயே டெரர் இறந்து போன மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்படின்னு அது உண்மையான காதல் தான். டே அவரோட கேரக்டர் வேல்யூ தெரியாம அவரை எப்படி கெஞ்ச வச்சு சாகடிச்சிட்டிங்களாடா. கரெக்டா மீன் போட்டிருக்காரு. அவர் எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியாம இவனுங்க வந்து சப்பையா முடிச்சிருக்காங்க. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். அவர் நினைச்சார் அப்படின்னா உலகத்தையே அழிக்க முடியும். அந்த அளவுக்கு செம்ம பவர்ஃபுல்லான கேரக்டரை சப்பையா கொண்டுட்டானுங்க. அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? அதுவும் ஒரு பணக்காரன் 2 செகண்ட்ல டக்குன்னு ஸ்பேஸுக்கு போயிட்டு பூமிக்கு வந்துடுவாப்புல. அவ்வளோ ஸ்பீடான ஒரு ஆளு. ஏட்ரேனியை விரட்டிட்டு போன நம்ம ஹோம்லாண்டரு இவங்க 2 பேர்கிட்ட தப்பிச்சு போக முடியாம மாட்டிக்கிட்டாப்ல. அப்படிங்களா? நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. ரொம்ப நல்ல மனுஷன். ஏரியா ஃபுல்லா எறும்பு மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பார். நேத்து கூட ஒரு ஆஃப் வாங்கி கொடுத்தேன். புச்சரை பொசுக்குன்னு கொண்டுட்டானே ஹியூகி. இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா காமிக் புக்ல வர மாதிரி அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அதை ரொம்ப ரஷ் பண்ணிட்டாங்க. வேணும்னு யாரோட சாவுக்கும் ஒரு ஜஸ்டிஃபிகேஷனும் கொடுக்காம அசால்ட்டா கொண்டுட்டாங்க. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அட்லீஸ்ட் புச்சர் கேரக்டரை கொல்லாம நான் இருக்கிற எல்லா சூப்பையுமே தனித்தனியா போய் என் கையாலே கொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி சீசன் 6 அப்படி கண்டினியூ பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சீசன் 6 எடுத்து இருந்திருக்கலாம். வாட்டர் ரேசிங்லாம் உங்ககிட்ட யாரா கேட்டா? ஏன்டா இப்படி பண்றீங்க? இதே மாதிரி அடுத்த சூப்பரான மீம் ரியாக்ஷன்ல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.